எனக்கு என் புருஷனை விட மாமியார் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். நேற்று நாத்தனார் பொண்ணு கல்யாணம் போகவே முடியல, ஒர்க் போயிட்டேன். ஏன்னா நான் அந்த டேட்டில் வரேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணமும் அதே டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் தவிர்க்க முடியல. ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுக்கிட்டேன். நான் வீட்டாண்டு தான் போயிட்டு வந்தேன். வீட்டாண்டு போகும்போது என் மாமியாருக்கு அம்மா, சித்தி, பெரியம்மாலாம் இருப்பாங்களே அவங்க, அதுக்கப்புறம் என் சின்ன மாமியார், பெரிய மாமியார் எல்லாருமே இருந்தாங்க வீட்டை. நான் போய் நான் போனதும் மூணு தவங்க அப்படி நீ பார்க்குது அவன் எப்படி இருக்குன்னு சொல்லும். பார்த்து எவ்வளோ நாள் அவன் தவங்க, நீ எப்போ வர சொல்லி ஏன் வீட்டான வர்றதே இல்லை, எப்போ வர சொல்லுவோம், ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்போம், பாட்டிங்களா ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்போம், நீ எழுதி கொடுத்துருப்போம், ஏன் பேசுறதே இல்லை, வர்றதே இல்லை, வரலாம் இல்லை, எப்போ வர சொல்லு அப்படி கேட்டு கேட்குறாங்க. அப்படி நம்மளை வேற ஒரு ஆளாவே ஃபீல் பண்ணவே விட மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே என் மருமக, எங்கள் பெரியா இப்படிதான் பேசுவாங்களே, யாராக இருக்கட்டும். என் மாமியார் மாமனார் கூட இருக்கட்டும், என் மாமியார் என் பெரியாருவாங்க, என் மாமனார் அம்மும் குட்டிமா என்னடா எனக்கு தான். என் நாத்தனாரும் எங்கள் பெரியவா அவங்க எங்கள் பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்களே, எங்கள் மாமியாரோட அம்மா, சித்தி, பெரியம்மாலாம் அவங்கெல்லாம் எங்கள் பேத்தி இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஜாலியாக இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருமே மாமியார் வீட்டு சைடு ஃபங்க்ஷனாக போக பயப்படுவாங்க, தயங்குவாங்க. ஆனால் நான் அப்படி இருக்கேன். அப்படி எப்போ வரும், எந்த டேட்டில் வரும் அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் அடிக்கடி சொல்வேன், நீ என்னை எதுனா இது பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான், நான் என் மாமியார் வீட்டுக்கே நான் போயிடுவேன். என்னாலும் நான் இப்போ போனால் கூட என்னை எல்லாம் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவேன் சும்மாவே. நான் எப்பவுமே எங்கள் மாமியார் குடும்பத்தார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற மருமகளை வேற ஒருத்தவங்கள ஃபீல் பண்ண விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவங்க பேசுகிற வார்த்தையில் எங்கள் மருமக, எங்கள் பிரியா அப்படின்னு அப்படியே உறவாக இணைக்குது பார்த்தீங்களா? வார்த்தையில் மட்டும் இல்லை, செயலும் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட அது மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் பையனை பெற்று வச்சுருக்கேன், எங்கே பார்க்க போகிற ஒரு பொண்ணை நான் பெற்றிருக்க கூடாதுன்னு. நம்மளும் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை நம்ம பிள்ளைங்களாம் நினச்சிட்டு யதார்த்தமாக இருந்தாங்களோ அவங்களும் யதார்த்தமாக இருப்பாங்க. நாம் கொஞ்சம் வில்லத்தனமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்களோட வில்லத்தனத்தை காட்டுவாங்க. அதனால யதார்த்தமாக போனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அந்த குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எதுக்குடா ஃபீல் பண்ணுற, போறியா சொல்லு, நான் கூட்டின்னு போய் விட்டு வரேன், லீவில் எது கூப்பிட்டாங்கன்னா போறியா அப்படின்னு சொல்லி, இல்லை வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரோ ஒரு சிலர் குடும்பத்தில் ஒருத்தர் பண்ணுற தப்புனால எத்தனை பேரை பாதிக்குது இல்லை? அவங்க முகத்தை பார்க்க ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்னால் போக முடியலங்க. இருந்தாலும் நான் போனால் சூப்பராக பார்த்துப்பாங்க நிஜமாவே. ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எல்லாருமே முகம் சுழிச்சே பேச மாட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக பேசுவாங்க. நான் தான் கொஞ்சம் சங்கடப்படுவேன். ஏன்னா வாழ்க்கையில் சில சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்துருச்சு. ஒரு சிலர் ஒருத்தர் பண்ணுற தப்பு என்னால் பார்க்க முடியல, அவங்க யதார்த்தமாக சகஜமாக தான் பேசுகிறாங்க. எங்கள் மாமியார் குடும்பத்தாருக்கு சின்ன வருத்தம் இருக்குது என் மேலே. இருந்தாலும் அந்த வருத்தத்தை வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக பேசுகிறாங்க. பற்றியா கிரேட்ங்க உண்மையிலே.